இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மடன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர் மீடியா தினேஷ் அவருக்கு தான் இந்த பதில் காணொளி. அதாவது எதற்காக இந்த காணொளி அப்படின்னா, சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காப்புல. அதாவது என்னென்னா, இந்த காணொளி நீங்கள் போடாதீங்க, டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிட்டாப்புல. எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டாப்புல. நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, நீங்கள் நான் அந்த காணொலியில் நான் பேசலை, வேறு யாரோ பேசினதை நான் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, காணொலியில் நீங்கள் பேசலை, ஓகே ரைட்டு. தம்மையில் கூட நீங்கள் ரெடி பண்ணலையா அப்படிங்கிறத நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா தம்மையில் அவர் போட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய சமுதாயத்தில் இந்த காலாடி, மண்ணாடி, பல்லாடி, அப்புறம் மடை குடும்பர், இப்படி நிறைய தொழில் செய்கிறவங்க எல்லோரும், அந்த மாதிரியான பேர்களில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே சமூகமாக அவங்க கிட்டத்தட்ட 6-7 சமூகங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பேரில் அரசாணை வாங்கியிருக்காங்க. அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லா சமூகங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். இந்த கள்ளர், மறவர், அகமுடையார், இந்த 3 பிரிவுகளும் ஒன்றாக சேர்ந்து முக்குலத்தோ தேவரினம் அப்படிங்கிற அரசாணை கீழே ஒன்றா வரணும் அப்படிங்கிறது பல வருடங்களாக போராடிட்டு வராங்க. அப்போ அவங்களோட உணர்வுகளுக்கு இவர் மதிப்பு கொடுக்கணும்ல. அவர் அந்த மதிப்பு கொடுக்கறதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அவர் நிறைய உதாரணங்கள் சொல்கிறாரு. அதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, சில இடங்களில் பார்த்திங்கன்னா மன்னர்களாக இருப்பாங்க, சில இடங்களில் பார்த்திங்கன்னா பாதுகாவலர்களாக இருப்பாங்க, சில இடங்களில் பார்த்திங்கன்னா காவக்காரங்களாக இருப்பாங்க, சில இடங்களில் பார்த்திங்கன்னா தளபதிகளாக இருப்பாங்க. இந்த 3-4 வேலைகளுமே கள்ளரோ மறவரோ அகமுடையாராக தான் இருப்பாங்க. அது மேக்சிமம் கிட்டத்தட்ட 99% இருப்பாங்க. மன்னர்களாக இருப்பாங்க சமஸ்தானங்களில். கள்ளர் சமஸ்தானங்கள் நிறைய இருக்குது, அகமுடையார் சமஸ்தானங்கள் இருக்குது, மறவர் சமஸ்தானங்கள் இருக்குது. அந்த இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா தலைவர்களாகவும் தளபதிகளாகவும் சேர்வைக்காரர்களாகவும் பேர் தான் வேறு, ஆள் ஒன்று தான், செஞ்ச தொழிலும் ஒன்று தான். ஸோ அதனால தான் தேவரினம் அப்படிங்கிற அரசாணை 3 பேருக்குமே தேவருங்கிற பேர் இருக்குது. பல இடங்களில் தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க மறவர்களாக இருக்க மாட்டாங்க, அங்கே அகமுடையாராக இருப்பாங்க, இல்லை கள்ளராக இருப்பாங்க. ஸோ அப்படி 3 பேர்களுக்குமே ஒரே பேரில் இருக்கிற அந்த தேவரினம் அப்படிங்கிற அந்த அரசாணையை வாங்குறதுக்காக இந்த சமூகங்கள் போராடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் தேவரினம் அரசாணைகள் நாங்கள் கேட்டு போராடிட்டு இருக்கோம். ஸோ அது கிடைக்கிறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவரின அரசாணை தேவையில்லை, தேவரின அரசாணை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தம்மையில் போட்டு வீடியோ போட்டிருக்கீங்க. அது தப்பு இல்லையா? அதைத்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ யாரோ ஒருத்தர் என்ன கருத்து, இப்போ எனக்கிட்டையும் நிறைய பேர் காணொலியில் பேசுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம பதிகிறோம். எது சமுதாயத்துக்கு தேவையோ சரியோ அதை தான் நம்ம பதிகிறோம். அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் பதியாதீங்க, போடாதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த அரசாணை கிடைக்கும்போது இங்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த அரசாணை கிடைக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் சமூக நல்லிணக்கம் வரும். சமூக நல்லிணக்கம் வெறும் பேச்சு மட்டும்தானே. ஸோ ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சந்தனா கிருஷ்ணன் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் வீடியோ போடுற காரணம் என்னென்னா, வீடியோவில் பதில் சொல்கிற காரணம் என்னென்னா, உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அந்த சேனலே ஆரம்பிச்சது. உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கல்யாண சுந்தரம், இப்படி நிறைய பேர், இந்த ராஜு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவங்க வீடியோ போடும்போது சில தம்பிகள் எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, அண்ணா இப்படி பேசுகிறாங்க, நம்ம ஃபோன் போட்டு பேசுவோம். ஃபோன் போட்டு பேசினா ஏதாவது மாறப்போதா? எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா? உங்கள் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 10-15 யூடியூப் சேனல் இதே வேலையாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருந்தால் யாராவது கேட்குங்களா? சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிங்க, கேட்காம தான் செயல்பட்டுறீங்க. ஏதாவது சொன்ன இது வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டதாக எங்கேயாவது இருக்கா பாருங்க? எதுவுமே கேட்டது கிடையாது. நம்ம கூட பேசியிருக்கோம், தினேஷ் அவர்கள் நண்பர்கிட்ட நானும் பேசியிருக்கேன். பேசும்போது அவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்தோம். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைகளை கொண்டு வரேன்டா, நம்ம மன்னர்கள் பேரில் நம்ம யூடியூப் சேனல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். கடைசியில் பார்த்தா நீங்கள் பாண்டியர் டிவின்னு தான் பேரை வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அப்போ யூடியூப் வழியாக தான் நம்ம பேசி ஆகணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசினா ஏதாவது நம்ம 2 பேரும் பேசினா அதில் ஏதாவது பிரச்சனையாயிரும், அதனால் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கு அந்த காரணம் கிடையாது. நான் இப்போ அப்படி இருக்கேன்னா நான் இப்படி ஃபேஸ் காட்டி வீடியோவே போட மாட்டேனே. நான் என்னுடைய மனசில் பட்டதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பேசணுன்னா கண்டிப்பாக பேசலாம், வாட்ஸ்அப்பில் பேசலாம். வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய ஹோம் பேஜில் நான் இருக்குது. அது நான் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சனோ அன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் பேசுங்க, நானும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடணும்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஐ எம் வெயிட்டிங். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? பேசாமல் இந்த வீடியோவில் எதுக்கு நம்பர் கொடுக்கல தெரியுமா?
வீடியோவில் நம்பர் கொடுக்காததுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த ஜிபே நம்பரு, கூகுள் பே நம்பரு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து திரள்நிதி எதுவுமே திரட்டுறதுலாம் கிடையாது. நம்ம வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மனக்குமரல்களை நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுற முடிஞ்சு இதில் வந்து ஜிபேயில் பணம் போடுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யார்ட்டையும் கேட்குறதில்ல. ஸோ அதனால தான் நம்ம அந்த நம்பரை வந்து அவசியமற்றதுன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் பேசணும் விருப்பப்படுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஹோம் பேஜில் இருக்குது, பேசிக்கலாம். அதே மாதிரி வந்து பிசிஆர் ஆக்ட், இந்த எஸ்சி/எஸ்டி ஆக்ட். எஸ்சி/எஸ்டி ஆக்ட் எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எதுக்கு எஸ்சி/எஸ்டி ஆக்ட் போடுறீங்க? அந்த கேஸ் ஏன் போடுறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு பலன் இல்லை, எல்லோரும் புரிஞ்சுவாங்க. சரி, ரைட்டு, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ எதுக்கு அந்த எஸ்சி/எஸ்டி ஆக்ட் போடுறீங்க? அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எஸ்.ஐ. ராஜா தேவர் அவர்கள் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்பா, எவ்வளோ பெரிய இது பண்ணவங்க, சம்பவம் பண்ணவங்கெல்லாம் ஜாமீனில் வராங்க. ஆனால் உங்கள் சமுதாய பேரை சொல்லிட்டா அதை சொன்னால் வந்து ஜாமீன்லேயே வரக்கூடாத அளவுக்கு அந்த கேஸ் இருக்கணுமா? அப்போ அந்த கேஸ் எவ்வளோ பெரிய ஒரு வலிமையை, எவ்வளோ பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஜாமீன்லேயே வர முடியாது, ஜாமீன்லேயே வரக்கூடாது. அப்போ எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணவங்களாம் ஜாமீனில் இருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் உள்ளே போயிட்டால் வந்து வெளியே வரக்கூடாது. சரி, ஓகே. அதே மாதிரி எஸ்.ஐ. ராஜா தேவர் அவர்கள் ஓடி ஒழிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டே வரீங்க. அவர் வீட்டில் தான் இருக்காப்புல, அவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் தான் இருக்காப்புல, நிர்வாகிகளை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காப்புல. ஓகேவா? நீங்கள் கூட இப்போ போய் அவர் வீடியோ எடுக்கலாம், பேட்டி எடுக்கணும்னா போய் பேட்டி எடுக்கலாம். ஓகேவா? அவர் ஆஃபீஸ் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல, போய் பார்த்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, பேட்டி எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், புதுமலர் பிரபாகரனை பற்றி அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. புதுமலர் பிரபாகரனும் அவர்களும் புத்தகம் எழுதியிருக்கார். ஓகேவா? அவர் எழுதின புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனித்தொகுதி துயரத்தின் நிழலில் அப்படின்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கார். ஸோ அவர் சமுதாயத்தில் உள்ள துயரத்தை அவர் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார். ஆனால் ஸோ அவரை வந்து யாரும் பேசணும், திட்டணும், வைக்கணும், அவரை பற்றி பதிவு பண்ணணும் அவசியம் உங்களுக்கே கிடையாது. நீங்கள் என்றைக்கா புதுமலர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசியிருக்கீங்களா? பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, எந்த சமுதாயத்தோட வரலாறையும் திருடலை, யாரையும் பற்றி அடுத்தவங்க வரலாறை எடுத்து திருடிய வீடியோவும் போடலை. ஆனால் செந்தில் அப்படிங்கிறவர் வந்து பண்ண வேலைகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து எப்போவே இருந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு வராரு. ஒரு காலத்தில் வேளாளர் சமூகத்து கூட வந்து முரண்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தார். அதன் பிறகு அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த சமுதாயத்தை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்னால் வந்து அந்த சமுதாயத்துக்கும் உங்கள் சமுதாயத்துக்கும் மற்ற சுணக்கம் வரலும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் எந்தெந்த சமுதாயத்தை பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லா சமுதாயத்துக்கும் பற்றி தவறாக எழுதி வச்சுருந்தார். ஸோ எல்லா சமுதாயத்துக்கும் செந்தில் அவர்கள் மேலே வந்து ஒரு கோபம் இருந்துச்சு. ஸோ அவர் உள்ளே போகும்போது வந்து அதுக்கு ரீசன் சரியான காரணத்தில் அவர் உள்ளே போகும்போது அதை வந்து எல்லாருமே வந்து சரின்னு சொல்லி பேச தான் செய்வாங்க. ஓகேவா? மற்றவர்களை வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து தினேஷ் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க, பேசுவோம். நீங்கள் பேசணும் அப்படின்னு நானும் வந்து பேசாமல் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எண்ணம் கிடையாது. நம்ம வந்து டேரெக்டாக எதுக்கு போட்டு பேசணும், அதை போட்டுக்கிட்டு நம்ம பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேசலை. பட் சில விஷயங்கள் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கும் சில தெளிவு வரணும். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேசலாம். நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு கொண்டு போகிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி வந்து வரலாற்று ரீதியான புரிதலும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும், அதுவும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.